சனாதனம் என்றால் என்ன? நம்ம நாட்டுக்கு தேவையில்லாதவங்களாம் கூட சனாதனம் தேவையில்லைன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? திருமாவளவன் ஐயாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கடைசில சொல்றேன். ஹம். வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனாதனம் என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. சனாதனம் அப்படின்னா காலத்தால் அழியாதது, நிலையானது, மாறாதது என்று பொருள். காலங்கள் மற்றும் காலநிலைகள் மாறும்போதும் சில விஷயங்கள் மாறக்கூடாது என்று கூறப்பட்டது. எது எல்லாம் மாறக்கூடாதுன்னு ஆரியர்கள் கூறுகிறார்கள் என்றால், மனிதர்கள் ஜாதியின் அடிப்படையில்தான் தொழில் செய்ய வேண்டும். ஒரு ஜாதியினருக்கு ஏற்ற தொழிலை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. அதில் அவர்களுக்கு திறமை இருந்தாலும் செய்யக்கூடாது. அனைவரும் சமம் அல்ல, எல்லாரும் ஒன்றல்ல. கடவுளிடம் பேச மந்திரம் தேவை. அந்த மந்திரம் ஆரியர்களுக்கே சொந்தமானது. ஆரியர்களின் பெயரை கூட யாரும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி சொன்னால் அவர்களின் தலை வெட்டப்பட வேண்டும் என்று சனாதனம் சொல்கிறது. இவர்கள் உழைப்பின்றி வாழ மற்றவர்களின் உழைப்பை பயன்படுத்த உருவாக்கப்பட்ட வாழ்க்கை முறையே சனாதன முறை. சனாதனத்தை காக்க உன் எதிரில் உன் தாயாக இருந்தாலும் கொல் என்று மகாபாரதம் சொல்கிறது. இந்துத்துவம் மட்டும் இருக்க வேண்டும், இந்து சமம் இருக்கக்கூடாது என்பதையே அடிப்படையாக கொண்டது. சனாதனத்தை முதலில் எதிர்த்தவர் புத்தர். இந்த காலகட்டத்தில் சனாதனத்தை முதலில் எதிர்த்தவர் தொல் திருமாவளவன்.